நம்மலாம் ஒரு காலத்தில் இலக்காரமாக கூழாக காய்ச்சி குடிச்சிருக்காங்கடா, ரொம்ப ஜெயிலியாக வச்சுருக்காங்க, இதெல்லாம் கூழ், இப்படி பேசின கூட்டம் உண்டு நம்ம ஊரில். ஆனால் ஐடிசி சோழான்னு சென்னையில் ஒரு ஹோட்டல் இருக்குது. நீங்கள் கிண்டியில் தாண்டினவொடனே பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் பெரிய அரண்மனை மாதிரி ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டலில் ஒரு நாள் ரூம் ரெண்ட்டு 25,000 ரூபா குறைஞ்சபட்சம். இப்போ போய் நீங்கள் கூகுள் போட்டு பாருங்கள், 25,000 ரூபா ஒரு நாள் தங்கிறதுக்கு. அந்த ஹோட்டலில் 7 ஸ்டார் ஹோட்டல் அது. அந்த ஹோட்டலில் ஒரு இரவு விருந்து கொடுக்குறாங்க, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருக்காங்க. அதுக்கு எனக்கு அழைப்புதல் வந்திருக்கு, நான் போகிறேன். அப்போ போகும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு நைட்டில். அந்த ரெஸ்டாரண்ட் சாப்பாடு என்னன்னா மில்லட் டின்னர் அப்படின்னு போட்டிருக்கான். சிறுதானியங்களுக்கான உணவு. எங்கே? 7 ஸ்டார் ஹோட்டலில். ஒரு உணவினுடைய விலை 3,999 ரூபா. 4,000 ரூபாய்க்கு முதல்ல அவன் எனக்கு கொடுத்தது கம்பங்கூழ். கம்பங்கூழை கொடுத்துட்டு மற்ற எல்லாம் கொடுத்தான். அதுக்கான செஃப் யாருன்னா, நான் போய் ரொம்ப ஆச்சரியமாக யாரா சமைக்கிறாங்கன்னு பார்க்கணும். நாங்கள் அவர்கிட்ட யார் சமையல் பண்ணுறாங்க கொஞ்சம் பேச முடியுமானோடனே, சார் இந்த சமையலை பற்றிலாம் எழுதிட்டு இருக்க பேசிட்டு இருக்க ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு உள்ளேருந்து செஃப்பை கூப்பிட்டு வந்துட்டாங்க. செஃப் யாருன்னு பார்த்தா ஃப்ரெஞ்சு செஃப், ஒரு ஃப்ரெஞ்சுக்காரன் வரான். வந்து, சார் ஐ ஆம் யூசிங் ஆல் த மில்லட்ஸ் ஆஃப் இந்தியா, ஐ நோ தட் ஆல் மில்லட்ஸ் ஆர் ஹேவிங் வெரி குட் ஹெல்த் அண்ட் டுடே வி ஹேட் டன் அ பாஜ்ரா, திஸ் இந்தியன் பயல் மில்லட், திஸ் இஸ் ஊங்கிறான். டேய், நாங்கள் எங்களோட கம்புடா, எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, பணக்காரர்களும் உலகில் வளர்ந்தவர்களும் பெரிய ஆளுகளும் எல்லாரும் முழிச்சுக்கிட்டாங்க. இப்போ இதை தேடி தேடி விலை கொடுத்து சாப்பிடக்கூடிய அளவில் வந்துட்டாங்க. ஆனால் நாம் இன்னும் அது போல தூரம் முழிக்கலை. நாம் இந்த மாதிரி உணவுகளுக்குள்ளே திரும்பி போனோம். பீஸா உருவாக்குற அந்த இத்தாலியன் செஃப்பும் ஃப்ரெஞ்சு செஃப்பும் கம்மங்கூழ் குடிக்கிறான். நாம் போய் இந்த ரோட்டில் பொள்ளாச்சியிலேருந்து வேட்டக்காரம்புதூர் போகிற இடத்துல பீஸா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். நியாயமா? நம்ம எல்லாம் எந்த குப்பை என்று அந்த நாட்டுக்காரர்கள் ஒதுக்குறார்களோ அந்த குப்பைகளை நாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஒரு சந்தை கருதி நமக்குள்ளே போகிறோம். நண்பர்களே, ஒருபோதும் இந்த குப்பை உணவு வேண்டாம். யோசிச்சு பாருங்க, நம்ம விவசாயிக்கு பயனளிக்காதது, நம்ம நிலத்துக்கு பயன் தராது, நம் சகோதரனுக்கு பயன் தராது, நம் மக்கள் நம் வணிகருக்கு பயன் தராது, நமக்கு எதுக்கு? அது என்ன டேஸ்டாக இருந்துட்டு போட்டோம். அந்த டேஸ்ட்டாக சாப்பிட்றதுனால நம்மால் கண்ணீர் வடிக்கிறான், நம்ம எடுக்கணுமா வேண்டாமா? தேவையில்லை. இந்த குப்பை உணவுகள் வேண்டாம், வெள்ளை சர்க்கரை வேண்டாம். இதை முதல்ல வச்சுக்கணும். சரி சார், வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க, என்ன சார் சாப்பிட்லாம் அதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு உங்கள் கண்ணில் கொஞ்சம் பேர் கண்ணில் தெரியுது. நிறைய நம்ம ஊரில் பிரமாதமான அற்புதமான பல உணவுகள் இருக்குது. கடலை மிட்டாயிலேருந்து ஆரம்பித்து எத்தனையோ உணவுகள் இருக்குது. முதல் விஷயம் எதுக்குள்ளே வரலாம் அப்படின்னா, நமக்கு எப்போ இது கொடுக்கணும்? 10:45. ஸோ எந்த உணவு முதல்ல நம்ம எடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு முதல் சாய்ஸ், அத்தனை பேருக்குமான முதல் சாய்ஸ் என்னை பொறுத்தவரை பழங்கள். பழங்கள் இல்லாமல் ஒரு நாள் நகரவே கூடாது. காலையிலேருந்து இரவு வரைக்கும் ஏதாவது ஒரு நேரத்தில், இப்போ தான் இல்லை, எப்போவாவது பழங்கள் சாப்பிடணும். சார் பழம்னா நம்ம வந்து ஸ்ட்ராபெரி சாப்பிடணுமா சார், ப்ளூபெரி சாப்பிடணுமா சார், கிவி சாப்பிடணுமா சார் கேட்காதீங்க. அதனால் வெள்ளைக்காரன் சாப்பிட்டோம். நம்ம ஊர் வாழைப்பழத்துக்கு இணை அதாவது உண்டா? ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரூட் இன் த வேர்ல்டு, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹைதராபாத்தில் இருக்குது. உலகத்தின் தலை சிறந்த உணவியல் நிறுவனம். அவன் சொல்லியிருக்கான், பெஸ்ட்டு ஃப்ரூட்டில் 3 ஃப்ரூட் கொடுத்துருக்கான். ஒன்று வாழைப்பழம், இன்னொன்று கொய்யாப்பழம், இன்னொன்று மாதுளை. தினம் ஒரு வாழைப்பழம். உங்கள் வயசில் நீங்கள் எல்லோரும் செய்ய வேண்டியது தினம் ஒரு வாழைப்பழம். என்ன பழமானா இருக்கட்டும், அது வந்து சாதாரண ஏலக்கியாக இருக்கட்டும், செவ்வாழையாக இருக்கட்டும், நேந்திரன் வாழையாக இருக்கட்டும், மட்டி பழமாக இருக்கட்டும், எதுனாலும் ஒரு வாழைப்பழம் தினம் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம பல பேர் வாழைப்பழத்தை வெறும் பத்தி ஸ்டாண்டாக மட்டுமே மாற்றிட்டானுங்க. சாமிக்கு முன்னாடி வச்சு ஒரு பத்தியை குத்தி வைக்கிறதுக்கு தான் வாழைப்பழம். எங்கேயும் போனால் யார் வீட்டுக்காவது போகிறோம், நம்ம எல்லாம் போகிறோம், மாமா வீட்டுக்கு போகிறோம், சித்தப்பா வீட்டுக்கு போகிறோம், போனால் என்ன வாங்கிட்டு போகிறோம்? ஆப்பிள் கொடுங்க சார், மாதுளம்பழம் இருக்குது. இது 2 தவிர யாரும் வாங்கிட்டு போய் பார்த்தது இல்லை. 4 சீப்பு வாழைப்பழம் யாராவது வாங்கிட்டு போகிறோமா? போயிட்டாலும் அவங்க வந்து வந்துட்டான் பாரு வாழைப்பழத்தை வாங்கிட்டு. ஏன்னா வாழைப்பழத்துக்கு மேலே இலக்காரமாக பார்க்குறாங்க நம்மால். ஆனால் மற்ற நாடுகள்லாம் அவன் நாட்டு பழத்தை கொண்டாடுது. நான் அபுதாபியிலேருந்து இந்தியாவுக்கு வரேன். ஹேண்ட் லக்கேஜ் வந்து 8 கிலோ தான் தூக்கணும், அதில் 9 கிலோ வந்துருச்சு. அவன் அந்த பெட்டியை பார்த்துட்டு 9 kg இருக்குது சார், 1 கிலோ எடுங்க வெளியே அப்படின்னா. நான் பெட்டியை திறந்தேன், ஒரு 3 கிலோ பேரிச்சம்பழம் வாங்கி வச்சுருந்தேன். அஜ்வா அப்படின்னு ஒரு பேரிச்சை ரொம்ப சிறப்பாக இருந்து வாங்கி வச்சேன். அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து அங்கே வந்திருக்கவர்கிட்ட கொடுத்துடலான்னு இப்படி எடுத்தேன்.
அந்த விமான சிப்பந்தி பார்த்து, சார் 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 எங்கள் ஊர் ஃப்ரூட் எடுத்துகிட்டு போகிறீங்களா, வச்சுக்கோங்க, எடுத்துகிட்டு போங்க. எப்படி அவன் ஊர் பழம் உலகம் முழுக்க போவதே அவன் கொண்டாடுகிறான். நாம் வாழைப்பழத்தை அதை விட கொய்யா பழம் தான் போடான் கொய்யா அப்படிங்கிறது. ஆனால் கொய்யா தான் இருக்கிறதுலே மிகச்சிறந்த பழம், அதுவும் சிகப்பு கொய்யா அவ்வளவு சிறப்பு. உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் பைபாஸில் வண்டி போகும்போது எப்போ என் காரை பார்த்தா கூட இப்போல்லாம் நிப்பாட்டிடுறாங்க. வண்டியை ஓரமாக நிறுத்தி எவ்வளோ கொய்யாப்பழம் அவ்வளோ சுவையாக இருக்கும். அன்றைக்கி கண்டிப்பாக மதியம் வெறும் கொய்யாப்பழம் தான் வாங்கிட்டு போனோன்னா. அவ்வளவு சிறப்பான பழங்கள் நம்ம ஊரில் இருக்குது. நண்பர்களே, தினம் பழங்கள் சாப்பிடுங்க. என்ன பழம் உங்கள் அருகாமையில் விளைகிறதோ அதுக்கு முக்கியத்துவம். உங்கள் வீடு பக்கத்தில் எது விளையுது அதுக்கு ஃபஸ்ட்டு. இல்லை நம்ம ஊர் பழங்கள், பப்பாளி, கொய்யா, வாழை, மாதுளை எது கிடைக்குதோ எடுத்துக்கொள்ளுங்க. அது முதல் விஷயம். ரெண்டாவது, நாம் சாப்பிடக்கூடிய மசாலான்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பைசஸ், மணமூட்டிகள், அது தினம் இருக்கணும் நம்ம உணவில். ஏதாவது ஒரு மணமூட்டி அநேகமாக நம்ம ஊர் உணவுகளில் வந்துடும், ஆனால் இல்லாமல் இருந்துடக்கூடாது. அதை நீங்கள் குருமாவாக தான் சாப்பிடணும்னு இல்லை, தேநீராக குடிக்கலாம். இஞ்சி, பூண்டு, புதினா, சீரகம், லவங்கப்பட்டை, கிராம்பு, வெங்காயம் அத்தனையும் உடலுக்கு நல்லது. ஹீலிங் ஸ்பைசஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் டாக்டர் பரத் அகர்வால்னு எழுதியிருக்கார். உலகம் முழுக்க அதிகம் விற்று தீர்த்த புத்தகம் அது. அவர் இந்தியன் ஆரிஜின், அமெரிக்கன். அவர் 23 சாப்டர். ஒவ்வொரு சாப்டரும் பார்த்தீங்கன்னா இஞ்சியை பற்றி, பூண்டை பற்றி, புதினாவை பற்றி, அந்த தாவரம் என்னது, அந்த தாவரத்தின் உட்பொருட்கள், அதில் என்ன கெமிக்கல் இருக்குது, அது எப்படி உடலில் பல நோய்கள், புற்றுநோய் உள்பட எதெல்லாம் குணப்படுத்துது, எந்த நோயை தவிர்க்கிறது, ஒவ்வொரு நாடுகளில் அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க, எப்படி மருந்துகளில் சேர்ந்துருக்கலாம் எழுதி அந்த அழகான புத்தகம். அது படிச்சுட்டு எனக்கு அவ்வளோ ஆனந்தம். நான் பல கட்டுரைகளை தமிழாக்கம் செய்து நான் இங்கே கொடுத்தேன். அந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியரை பார்க்கணுன்னு ஆனந்தமாக இருந்துச்சு. ஒரு தடவை அமெரிக்கா போகிற வாய்ப்பு கிடைச்சப்போ நேராக அவரை தேடி போய் பார்த்து அவர் கூட அந்த புத்தகத்தை கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அவ்வளோ சிறப்பான. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த புத்தகத்தினுடைய கட்டுரைகளில் முதல் ப்ரிஃபேஸ் அப்படின்னு முன்னோட்டம் எழுதுவார் இல்லையா, அதில் என்ன எழுதுகிறார் அப்படின்னா, இதெல்லாம் நான் பெரிய பெரிய படி, அவர் ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர். நான் பல ரிசர்ச் பண்ணி என்னுடைய கொலீக்ஸ் பண்ணது பெரிய ரிசர்ச் எல்லாம் பண்ணி இந்த புத்தகம் எழுதியிருக்கேன். அவர் அந்த புத்தகத்தினுடைய முன்னுரையில் எழுதுகிறார், இதெல்லாம் படிக்காத, எம்பிபிஎஸ் படிக்காத, எதுவுமே பட்டப்படிப்பு படிக்காத எங்கள் அம்மா இத்தனையும் போட்டு என்னை வளர்த்ததுனால தான் நான் இங்கே வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். அப்போ நம்ம அம்மா அப்பாவுக்கு, நம்மளுடைய பாட்டிக்கு எதெல்லாம் நல்லது பிள்ளைக்கு கொடுத்தா நல்லதுன்னு அவங்களுக்கே தெரியும். அது நம்ம அமேசானில் தான் தெரியணும், இல்லைன்னா கூகுளில் போயிட்டு யாராவது டயட்டிஷியன் கேட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம அம்மா அப்பாவுக்கு அந்த விஷயங்கள் தெரியும். அதை நாம் பயன்படுத்திக்கிட்டால் போதும். ஸ்பைசஸ் நிறையா எடுத்துக்கணும் நம்ம உணவுகளில், இனிப்புகளை தவிர்க்கணும், பழங்கள் நிறையா எடுத்துக்கொள்ளணும், காய்கறிகள் எல்லாமே நம்ம உணவில் 6 சுவை இருக்கணும். 6 சுவை உணவுகள். நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரொம்ப தூக்கலாக இனிப்பு, உப்பு, எதை எடுத்தாலும் இனிப்பாக இருக்கணும், உப்பாக இருக்கணும். இது நம்ம சாதாரணமாக சாப்பிட்றதில்ல. அன்றைக்கி ஒரு வீட்டில் போயிருக்கேன், பாவக்காய் பொரியல்னு கொடுத்தாங்க. நான் ஏதோ குலோப் ஜாமுனை உதுத்து போட்டிருக்காங்கன்னு நினச்சேன். பாவக்காவை வெல்லம்லாம் போட்டு பாகு காட்டி அப்படியே, சார் நாங்கள் பாவக்காவை எப்பவும் ரொம்ப ஃப்ரை பண்ணி ஸ்வீட்டாக ப்ளசண்ட்டாக நாங்கள் கொடுப்போம். நான் போடா புண்ணாக்கு, பாவக்காவை இப்படிலாம் கொடுப்பியா? பாவக்காய் கசக்கணுண்டா, பாவக்காவினுடைய கசப்பு தான் உடலுக்கு நல்லது. அதை போய் நீ இனிப்பை போட்டு மாஸ்க் பண்ண, அதனால் மருந்தா? மருந்தை காஃப் சிரப் கொடுக்கணுன்னா கொஞ்சம் சுகர் பேஸில் கொடுப்பாங்க. அது மருந்து உள்ளே போகணுங்கிறதுக்காக ஒரு வெஹிக்கிள். பாவக்காய்க்கு எதுக்கு வெஹிக்கிள்? தேவையில்லை. நம்ம கசப்பாக சாப்பிடணும், துவர்ப்பாக சாப்பிடணும், இனிப்பு உப்பை குறைத்து கொள்ளணும், புளிப்பு காரம் மிதமாக இருக்கணும். உங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீடுகளில் தினம் சாப்பிடக்கூடிய உணவில் தினம் கசப்பு இருக்குமான்னு பார்த்தா நிறைய வீட்டில் இருக்காது. தினம் துவர்ப்பு இருக்குன்னா, துவர்ப்புனா என்னென்ன தெரியாது சார். நீங்கள் துவர்ப்புன்னு சொல்லி கொஞ்சம் போகும்போது சொல்லிட்டு போங்க சார் அது என்னதுன்னு. துவர்ப்புனா வாழைப்பூ, வாழைத்தண்டு, நெல்லிக்காய் வாயில் போட்டால் துவர்த்து கிடக்கிறது. நாவப்பழம் சாப்பிட்டா துவர்த்து கிடக்கும். துவர்த்திருத்தல், துவர்ப்பும் கசப்பும் தினம் இருக்கணும். துவர்ப்பும் கசப்பும் தான் சர்க்கரை வியாதி வராமல் தடுப்பதற்கான ஆக பெரும் சுவைகள். கருவேப்பிலை தினம் சாப்பிட்டுட்டு இருந்தால் நமக்கு சர்க்கரை வருவதற்கான வாய்ப்பு குறையும். பாகக்காய் நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் நம்மளோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வராமல் இருக்க உதவி செய்யும். ஸோ அப்படி உணவில் 6 சுவையும் இருக்கட்டும். இனிப்பு உப்பை குறைச்சிப்போம். அதுவும் கெமிக்கல் இனிப்பு உப்பு வேண்டாம். நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய சர்க்கரை கொடுக்கக்கூடிய நாட்டு சர்க்கரையோ பனங்கருப்பட்டியோ எடுத்துக்கொள்வோம். உப்பு நல்ல கடல் உப்பு குறைவாக எடுத்துக்கொள்வோம். கசப்பும் துவர்ப்பும் அதிகமாக எடுத்துக்கொள்வோம். புளிப்பும் காரமும் மிதமாக எடுத்துக்கொள்வோம். மிதமாக, ரொம்ப புளிப்பாக
சார் புளி குழம்பு, வத்த குழம்பு, கார குழம்புலாம் வேணாம், மிதமாக இருக்கணும். புளி லைட்டாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதேமாதிரி காரம் பயங்கரமாக ஆந்திரா காரம் சார், எங்கள் வீட்டில் சாப்பிட்டீங்கன்னா கண்ணீர் வெடியும்னா இன்றைக்கி உனக்கு கண்ணீர் வெடியும், அப்புறம் சுற்றி இருக்கவன்லாம் கண்ணீர் வெடிப்பான் சாப்பிட்டேன்னா. நல்லா புரியுதா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? அதனால் காரம்லாம் மிதமாக சாப்பிடுங்க, புளிப்பு மிதமாக சாப்பிடுங்க, இனிப்பு உப்பை குறைச்சிக்கிங்க, கசப்பு துவர்ப்பை கூட்டிக் கொள்ளுங்கள். இது முக்கியம். பானம் என்ன குடிக்கலாம்? தினம் காலையில் நான் ஒரு டம்ளர் பால் குடிக்கிறேன் சார், நல்லா போஷாக்காக வரணும். எங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க, ஒரு கப் பாலாவது குடிச்சிட்டு போன்னு கொடுக்காங்கன்னா வேணாம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஒரு கப் பால் குடித்தா டாக்டர் பக்கமே போக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா, பால் ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட். அவசியப்படுபவர்களுக்கு, காற்று வேகம் அடித்தா பறந்துடுற மாதிரி ஒல்லியாக இருக்கான், அவனுக்கு பால் கொடுக்கலாம். கிழங்காட்டம் இருக்கும், ஏற்கனவே எப்படி சாப்பிட்டா வெயிட்டை குறைக்கன்னு தெரியல, அப்படி இருக்கவும் தயவுசெய்து பால் குடிக்காதீங்க. பால் வேண்டாம். குழந்தைகளுக்கு 2 வயசு வரைக்கும் பால் ரொம்ப அவசியம். உங்கள் அம்மாவுக்கு மாதவிடாய் முடிவு வர்ற சமயம் 47 வயசு 48 வயசுனா அவங்களுக்கு எலும்பெல்லாம் கொஞ்சம் சுண்ணாம்பு குறையும், அந்த அம்மாவுக்கு வேணும். வேறு வியாதிகளில் ரொம்ப மருத்துவர் சொல்கிறாருன்னா அன்றைக்கி கொடுத்துக்கோங்க. மற்றவங்க தினம் ஒரு கப் பால் குடிக்கிறேன் சார், பால் மட்டும் இல்லை சார், நான் காம்ப்ளான் போட்டு உயரமாக வளர்ந்துருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை விட ஏமாற்ற ஒன்றுமே கிடையாது. உங்கள் அம்மாவும் அப்பாவும் அகஸ்தியராக இருக்காங்கன்னு வைங்க, நீங்கள் மட்டும் உசேன் போல்ட் மாதிரி உயரமாக வந்துட முடியுமா? வர முடியாது. அகஸ்தியரோட 1/2 அடி கூட வரலாம், அவ்வளோதான். அதுவும் உங்களுடைய உடல் பயிற்சி நல்லா இருந்ததுன்னா அகஸ்தியரோட 1/2 அடி கூட வரலாம். தாய் தந்தையுடைய உயரம், நம்முடைய தாய் மாமன் தாத்தா பாட்டி உயரம், அவங்கள ஒட்டி தான் நம்ம வர முடியும். அதுவும் நல்ல உடற்பயிற்சி செஞ்சால் இன்னொரு 1/2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் கூடலாம். டிவியில் விளம்பரம் போடுறான், காம்ப்ளான் போட்டால் கிடுக்கிடுன்னு வளர்ந்துடலாம். அவன் கம்பெனி வேணால் வளரும், காம்ப்ளானில் வளராது. சில பேர்லாம் காம்ப்ளானை பக்கெட்டில் கலக்கி தலையில் ஊற்றிலாம் குளிக்கிறானுங்க, தலையிலன்னாலும் நடக்காது. அதுக்கு நம்ம ஊர் கம்பங்கூழ், கேழ்வரகு, ராகி, கம்புன்னு சாப்பிட்டீங்கன்னா அதில் கிடைக்கிற சிறுதானியங்கள் இருக்கக்கூடிய புரதங்கள்லாம் சேர்ந்து நல்லாவும் வளரலாம், புத்திசாலியாகவும் இருக்கலாம், எதிர்பார்த்தலோடும் இருக்கலாம். அப்படி உங்களுடைய ஒவ்வொரு வேளை உணவும் ஃபங்க்ஷனலாக இருக்கணும். ஃபங்க்ஷனல் பிவரேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நம்ம குடிக்கிற பானம் ஏதாவது ஒரு வகையில் உடலுக்கு உறுதி கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ காலை பானம்னா தேநீர் குடிக்கலாம், தப்பு கிடையாது, தேநீர் மிகச்சிறந்த பானம். ஆனால் தேநீர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்லா கொதிக்கிற வெந்நீரில் தேயிலையை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து அது குடித்தா அதுக்கு பேர் தான் தேநீர். நம்ம குடிக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? தேயிலை பால் பாயசம். அதுதான் எல்லா பேரும் செஞ்சிட்ருக்கோம். நல்லா டீ போட்டு அதில் பாலை ஊற்றி சர்க்கரையை போட்டு அப்படியே அது ஒரு பால் பாயசமாக இருக்கிறதுனால தான் போய் குடிக்க தோணுது. தேநீர் குடித்தா கருப்பு தேநீர் குடிங்க, பச்சை தேநீர் குடிங்க, மூலிகை தேநீர் குடிங்க. உங்கள் வீட்டில் ஆவாரம்பூ இருக்கா, ஆவாரம்பூ போட்டு ஆவாரை கஷாயம் குடிக்கலாம். கையை தூக்கணும். எல்லாரும் அவங்க வீட்டில் போய் சொல்ல வேண்டிய விஷயம், யார் யாருக்கு சர்க்கரை வியாதி இருக்கோ அவர்கள் தினம் குடிக்க வேண்டியது ஆவாரை கஷாயம். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சித்த மருத்துவம் சொல்லும். ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் வற்றும் கடல் நீரும் வற்றும் தானே சித்த மருத்துவ பாட்டு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆவாரை, கொன்றை, நாவல், கோஷ்டம், கடல் எளிஞ்சில் இதெல்லாம் சேர்த்து கஷாயம் போட்டு குடித்தா சர்க்கரை வியாதி கட்டுப்படும், சர்க்கரையினால் வரக்கூடிய பிற நோய்களும் வராது. அப்படி தான் அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பல ஆராய்ச்சி நடக்குது அதில், ஆவாரை இவ்வளவு நல்லதுன்னு. வெயில் காலங்களில் எல்லா வறண்ட நிலங்களையும் பூத்து குலுங்கி கிடக்குது ஆவாரை. அப்போ அதை இங்கே போய் கை தூக்குனவங்க எல்லாரும் அவங்க அப்பா அம்மா பாட்டிகிட்ட சொல்லுங்கள், அம்மா அங்கே ஒரு டாக்டர் என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தார், ஆவாரை கஷாயம் குடித்தா நல்லதான், குடிமா அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் நல்ல பச்சை தேநீர், கருப்பு தேநீர், அப்படி இல்லை சார் அதெல்லாம் வேணாம், தேநீரே வேணாம், வேறு ஏதாவதுனா நல்ல கஞ்சி, சத்துமாவு கஞ்சி, கம்பங்கூழ், கேழ்வரகு கஞ்சி, நீராகாரம். முந்தின நாள் வச்ச சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சுட்டு மறுநாள் நல்லா கரைச்சி அந்த நீராகாரத்தை காலையில், வெயில் காலத்தில் அப்படி தான் நம்ம மக்கள் சாப்பிட்டாங்க, அந்த நீராகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்படி உங்களுடைய உணவில் இருக்கணும். இறுதியாக காலை வேலை முடிக்கணும், அதுக்கு முன்னாடி உள்ள இறுதியாக ஒரே ஒரு விஷயம், என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், வளர்கிற குழந்தைகளுக்கு தமிழ்நாடு அரசில் நாங்கள் நிறைய புள்ளி விவரங்கள் பார்க்குறோன்னு சொன்னோம் இல்லையா, உங்களை மாதிரி பள்ளி குழந்தைகளில் நான் பார்க்குற 2 முக்கியமான விஷயம், ஒன்று இரும்பு சத்து குறைவு, இன்னொன்று புரதச்சத்து குறைவு. உங்களுக்கு தெரியுமா, உங்களோட இருக்கக்கூடிய பிள்ளைகளில்
40% பிள்ளைகளுக்கு இரும்பு சத்து குறைவாக இருக்குது. அயன் டெஃபிஷியன்சி 1-2 இல்லை, 40% பிள்ளைங்க. உங்களே இப்போ இங்கே ஒரு 300-400 பேர் இருக்கீங்கன்னா 100 பேருக்கு அயன் 12 தாண்டி இருக்காது. 10 இல்லை 10.5 அப்படி. சோதிச்சு பார்த்துருக்கீங்களா அயன் எவ்வளோ இருக்குண்டு? ஒரு தடவை வீட்டில் போய் சும்மா அவங்க அயன் எவ்வளோ இருக்குது, உங்களோட இரும்பு சத்து எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 100 பேருக்காவது குறைவாக இருக்கும். அப்போ குறைவாக இருக்கிற இரும்பு சத்தை கூட்டுவதற்கு இரும்பு சத்து அதிகம் உள்ள உணவுகளை எடுத்துக்கணும். அத்திப்பழம், பேரிச்சை, எள்ளு, கீரை, காஞ்ச திராட்சை, இதெல்லாம் நிறைய தினம் எடுத்துக்கணும். இரும்பு சத்து ரொம்ப. அதே மாதிரி புலால் உணவுகள் எடுத்தோம்னா அதில் மண்ணீரல் இரும்பு சத்து நிறையா உள்ளது, அதை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்படி உணவுகளில் இரும்பை அதிகமாக எடுத்துக்கொள்வதற்கான விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். 2வது முக்கியமான விஷயம், உங்களுக்கு ரொம்ப டைரக்ட்லி ரிலேட்டட், நான் 14-15 வயது இருக்க மாணாக்கர்களுக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம் புரதம். புரோட்டீன் ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவை? பாடி வெயிட்டுக்கு எவ்வளோ கிராம்ஸ்? நீ ஒரு 60 கிலோ இருந்தேன்னா எவ்வளோ கிராம் வேணும்? கரெக்ட், எக்ஸாக்டாக சொல்கிறாரு. உன் வெயிட் எவ்வளவோ அந்த வெயிட்டுக்கு ஈக்குவலாக இன்ட்டு 1 கிராம்ஸ் வேணும். 50 கிலோ இருக்கிறவனுக்கு 50 கிராம் வேணும். நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் சாப்பிட்ற உணவில் 50 கிராம் ப்ரோட்டீன் வருமான்ட்டு. நிறைய நம்ம சாதாரண சாப்பாடு சாப்பிட்றவங்களில் பல பேருக்கு புரதம் கிடைக்காது. சார் அதுக்காக தான் நான் போய் ஜிம்மில் பெரிய டப்பாவில் ப்ரோட்டீன் பவுடர் கொடுக்குறான், கருப்பு கலரில் டப்பாவாக இருக்குது, அதை வாங்கி பாலில் கலந்து அப்படி கை காலெல்லாம் 6 பேக் வச்சு பாகுபலி பார்ட் 3க்கு தயாராகிறேன்னு சொன்னீங்கன்னா அது முட்டாத்தனம். புரதத்தை நம்ம உணவுகள்லேருந்து தேடணும். நம்ம உணவுகளில் நிறைய புரதம் உள்ள உணவுகள் இருக்குது. நிலக்கடலை புரதம், சோயா புரதம், வெள்ளை கொண்டை கடலை புரதம், புலால் சாப்பிட்றவங்களில் மீன், முட்டை, கோழி புரதம். ஸோ புரதம் ஒரு நாளைக்கு நம்ம பர் டே உங்கள் பாடி வெயிட்டுக்கு ஈக்குவல் கிராம்ஸ் எடுக்கிறீங்களாங்கிறத உறுதிப்படுத்திக்கணும். ஏன்னா ப்ரோட்டீன் தான் இம்யூன் பில்டர்ஸ், ப்ரோட்டீன் தான் மசில் பில்டர் நினைக்கிறோம். சார் அப்படியே பைசப்ஸ்லாம் சும்மா கின்னுன்னு இருக்கணும்னு ஆசை இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லை, உள்ளே இருக்கிற வெள்ளணுக்கள் ஜம்முன்னு இருக்கணும், உள்ளே இருக்கிற காம்ப்ளிமெண்ட்ரி செல்ஸ் நல்லா இருக்கணும், உள்ளே இருக்கக்கூடிய எலும்பு மஞ்சை நல்லா இருக்கணும், உள்ளே இருக்கிற இரும்பு லிவர் நல்லா இருக்கணும். இது எல்லாத்துக்கும் ப்ரோட்டீன் நல்லா இருந்தால் தான், அந்த அமினோ ஆசிட்ஸ் கிடைச்சாதான் இம்யூனிட்டி நல்லாயிருக்கும். அப்போ ப்ரோட்டீன் மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய உணவுகளை தேடி தேடி சாப்பிடுங்க. காலை சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, காலையில் என்ன சாப்பிடுவோம் சாதாரணமாக? இட்லி, தோசை, பூரி, அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் மெதுவாக சாப்பிடுங்க. இந்த இட்லி, தோசை, பூரி, மசால் தோசை, பொங்கல், வடை எல்லாம் வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் போதும். மீதி 4 நாள் சார் அப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க? பட்டினியாக கிடக்க சொல்கிறீங்கன்னா பட்டினி கிடக்க சொல்லலை. மீதி 4 நாள் நல்ல பெரிய கப்பு நிறைய சுண்டல், நல்ல பழங்கள் போட்டு அடித்து, மாதுளை, வாழைப்பழம்லாம் போட்டுச்சு ஒரு ஸ்மூதி. அதுக்கப்புறம் வேணும்னா சிகப்பரிசி அவல், அந்த அவல், அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 முட்டை. சார் முட்டை சாப்பிட மாட்டேன், பன்னீர், தோஃபு, சோயா சுண்டல். இப்படி உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கணும். என்னெல்லாம் சொன்னேன்? சுண்டல், அவல், பழச்சாறு, சூப்பு, காய்கறி துண்டு, இது 3 நாள் இருக்கணும். சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்காதீங்க, இதுதான் ஃபுட்டு, பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்படி சாப்பிட்டீங்கன்னா உடம்பு புரதச்சத்து நிறைந்து நல்லா ஜம்முன்னு இருக்கும். தினம் இட்லி, வடை, பூரி, பொங்கல்னா எடுக்கலாம், அதுக்காக நான் குறை சொல்லலை. அதுக்கும் என்ன சொன்னால் வெள்ளை வெளியேறுன்னு இட்லி சாப்பிடணும்னு நினைக்காதீங்க. இட்லி நல்லா சாம்பல் கலரில் இருக்கட்டும். அது எப்படி சார் சாம்பல் கலரில் ஆக்குறது? நல்லா கருப்பு உளுந்து, கருப்பு அரிசி, கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி போட்டு உங்கள் அம்மா ஆட்ட சொல்லுங்கள். அம்மா போய் நாளையிலேருந்து தோசை மாவுக்கு மாப்பிள்ளை சம்பாவோ, கவுனியோ, கருப்பு உளுந்தோ, தூய மல்லியோ அதை போட்டு அரிசி போடுங்க. அப்போ இட்லி கருப்பாக இருக்கும். நம்ம எல்லாருக்கும் ஒரு வியாதி இருக்குது, வெள்ளையாக இருந்தால் தான் நல்லது, வெள்ளையாக இருந்தால் தான் சுத்தம், வெள்ளையாக இருந்தால் தான் அழகுன்னு. பெரிய பொய். எது கருப்பாக இருக்கோ அதுதான் சிறப்பு. கருப்பாக தோசை இருந்தாலும் சரி, 2 பேர் கருப்பாக இருக்க கை தட்டுறான், வெரி குட். கருப்பு தான் மிகச்சிறப்பு. கருப்பு கலரில் உளுந்து, கருப்பு கலரில் இருக்கக்கூடிய நவ்வாப்பழம், கருப்பு கலரில் இருக்கக்கூடிய எல்லா உணவுகள்லையும் ஆந்தோசைனின் அப்படின்னு ஒரு சத்து இருக்கும். நம்ம நல்லா பட்டை தீட்டி பாலிஷ் போட்டு அரிசியுடைய எல்லா நல்ல குணங்களையும் தூர போட்டுட்டு வெள்ளை வெளியேர்னு மல்லிகைப்பூ மாதிரி இட்லின்னு சொல்லி வெறும் குளுக்கோஸாக சாப்பிட்றோம். நம்ம இனிமேல் அப்படி சாப்பிடக்கூடாது. ஹோல் கிரைன், முழு அரிசியாக அந்த தவிடோடு இருக்கக்கூடிய அரிசி,
தொலியோடு இருக்கக்கூடிய உளுந்து, அப்படி உங்களுடைய காலை உணவு இருக்கட்டும். அது வாரத்துக்கு 2-3 நாள் எடுங்க. மத்தியானம் சாப்பிடும்போதும் சோறு கொஞ்சமாக வச்சுட்டு காய்கறி நிறையா வைங்க. பல பேர் வெஜிடேரியன் சார், நான் வெஜிடேரியன் சார்மா. ஆனால் வெஜிடேரியன் கிடையாது. அவன் பார்த்தீங்கன்னா சோத்தேரியனாக இருப்பான். சோறை எவ்வளோனா குமிச்சு வச்சு 2 ஸ்பூனில் காய் வச்சுப்பான. காய் கொஞ்சமாக போதும், வைக்காத. கீரை வேணாம். காயும் கீரையும் 80% இருக்கணும் தட்டில். இன்றைக்கி போய் மத்தியானம் சாப்பிட போகிறீங்களே, தட்டில் நிறைய காய் வச்சுக்கோங்க, கொஞ்சோல சோறு வைங்க. அப்படி வச்சோன்னா அது உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு ஜெயிக்கணும், நம்ம வெறியுண்டு வரணும் அப்படின்னா அந்த மெனக்கடல் இப்போ இருந்தே ஆரம்பிக்கணும். 11 வயசுலேயே அவன் வீட்டில் ஆடிட்டு பாடிட்டு இருக்கும்போது வைபவ் மட்டும் 8 மணி நேரம் கிரவுண்டில் இருந்திருக்கான்ல. இன்னைக்கு உலகமே கைதட்டுது. சூரியவன்ஷிங்கிற வார்த்தை நமக்கெல்லாம் அப்படியே உள்ள ஜிவ்வுன்னு ஏறுதுன்னா அந்த குழந்தை தான் சொல்லணும். 8 வயசுலேருந்து 13 வயசு வரைக்கும் அவன் எடுத்த முயற்சி தான் இன்னைக்கு அவ்வளோ தூரம் வருது. அப்போ நீங்கள் அப்படியெல்லாம் முயற்சி இருக்கணும். நம்ம அன்னாடம் எடுக்கக்கூடிய உணவில் சிறு கவனம் இருந்தது அப்படின்னா நீங்களும் கொண்டாடப்படுவீர்கள். நீங்களும் மிகச்சிறப்பான உடல் உறுதியோடு இருந்து இந்த சர்க்கரை, இரத்த கொதிப்பு, புற்றுநோய் இதெல்லாம் வராமல் ஆரோக்கியமான ஒரு லைஃபுக்குள்ளே என்னால் லீட் பண்ண முடியும். அப்படின்னா அதற்கான மெனக்கடலை, அதற்கான கரிசனத்தை இன்று முதல், இப்போது முதல் நீங்களும் எடுங்கள். உங்களுடைய சகோதர சகோதரி, உங்கள் தாய் தந்தையர், உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறவங்க, உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய உழவு தொழிலில் இருக்கவங்க, உங்கள் சமூகத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் பார்க்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரர்கள் அத்தனை பேரையும் ஆரோக்கியமான உணவுக்கு அழைத்து செல்வோம் என்று கூறிக்கொண்டு முதல் அமர்வை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.